Are you ready? Palkar romba steady. Hello guys, welcome back to பாசத்திற்குரிய பால்கார். சொன்னா நம்ப மாட்டீங்க, இது நம்மளோட 10வது எபிசோடு. கன்சிஸ்டன்சினா என்னன்னு தெரியாத ஒரு சேனல் இன்னும் பல ஸ்பூஃப்க்கு பார்ட் 2 விடவே இல்லை. ஆனாலும் நம்ம ஷோ 10வது எபிசோட் வரைக்கும் வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? திஸ் இஸ் கார்ட்டூன்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட், ஒன் அண்ட் ஒன்லி பெஸ்ட் ஷோ. ஸோ இந்த ஷோக்கு இன்னைக்கு வர்ற கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அன்பான, அடக்கமான, அமைதியை மட்டுமே விரும்பக்கூடிய ஒரு ஃபாதர் அண்ட் சன். லெட்ஸ் வெல்கம் சித்து அண்ட் அவங்க அப்பா லீ பார்த்திபன். ஐயா என்னப்பா மாசன்ட்ரி கொடுக்கலான்னு பார்த்தா அப்படி டோர் ஸ்டக் ஆயிருச்சு. சரி இங்கிட்டு வா. நீ போடா வர. ஏன்பா? நீ போடாடா வர. பாத்தியா, எனக்கு மட்டும் சுமாரா ஒரு பிஜிஎம் போட்டு விட்டு நீ மட்டும் மாஸ் பிஜிஎம் போட்டு வர பாக்குற. இப்ப போறியா இல்லையாடா? சரி போய் தொலைக்கிறேன். வெல்கம் மிஸ்டர் சித்து. வெல்கம்லாம் இருக்கட்டும், அது என்ன எனக்கு ஒரு பிஜிஎம் அவருக்கு மட்டும் தனியா ஒரு பிஜிஎம் போடுறதுக்கு நிக்க வச்சிருக்கீங்க? அவர் மாசன்ட்ரிக்கு பணம் கட்டியிருக்காரு. என்னது, மாசன்ட்ரிக்கு பணம் கட்டியிருக்காரா? அதெல்லாமா இங்க வாங்குவீங்க? அஃப்கோர்ஸ், 100 ரூபாய் ஒரு ஆளுக்கு. 2 பேர்னா காம்போ ஆஃபர்ல 130 ரூபாய்க்கு கொடுப்போம். ஆனா உங்க அப்பா 100 ரூபாய் தான் கொடுத்தாரு. அதனாலதான் அவருக்கு தனி பிஜிஎம் போடுறதுக்காண்டி நிக்க வச்சிருக்கோம். ஐயா பெத்த பிள்ளைய ஒரு 30 ரூபாய் கேட்டி கழட்டி விட்டானே இந்த ஆளு. ஓகே நேஸ்மானி, டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணு, பிஜிஎம் போடு. வெல்கம் மிஸ்டர் பார்த்திபன். நம்ம ஷோவுக்கு நீங்க வந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. வாங்க வந்து உட்காருங்க. நைஸ் மணி, நம்ம இன்ட்ரோவை போட்டு விடு. Palkar the rockstar. Palkar pasakar. Palkar innocence kamkar. என்னோட ஸ்டூடெண்ட் என்னோட ஷோவுக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏதோ உடனே சொல்லடா. யார் ஓ ஸ்டூடெண்ட்? வேற யார், நீங்க தான். உங்களுக்கு துப்பாக்கி சுட சொல்லி கொடுத்த சிசியனே இது குருவே நான் தானே. ஓ அதுவா? அது அந்த டயத்துல தப்பிக்கிறதுக்காண்டி கோர்ட்ல ஒரு பிட்டா போட்டா, அது அப்படியே உண்மை மாதிரியே ஊருக்குள்ள பில்டப் பண்ணிக்கிட்டு தெரியாடி. மிஸ்டர் பார்த்திபன், அவசரப்பட்டு வாய் விடாதீங்க. அன்னைக்கு உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ஜட்ஜும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாரு. பொய்யும் தெரிஞ்சிச்சு புடிச்சு உள்ள போட்டுருவாரு. அது வந்து சும்மா பிராக் பண்ண நம்பிட்டியா? நீ சொல்றதுதான் உண்மை. ஓ துப்பாக்கியை வச்சுதான் நான் துப்பாக்கி சுடுறதுக்கே கத்துக்கிட்டேன். என்னோட குருவே நீதானே. வாவ், அவனே ஒத்துக்கிட்டேன். ரொம்ப பெருமையா இருக்கு. நேஸ்மணி, இந்த சிச்சுவேஷனுக்கு ஏதாவது பிஜிஎம் போடு. அட எருமாடு, அப்புறம் வச்சுக்கிறேன் உன்னை. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நம்ம பேசுறோம்ல, அதெல்லாம் எடிட் பண்ணி தூக்கிற சொல்லு. பண்ணிட்டா போச்சு. பட் 25 ரூபாய் சார்ஜ் ஆகும். பரவாயில்லையே? 25 ரூபாயா? அது எதுக்கு? அதான் இப்போ ஒரு சீனை கட் பண்ணி தூக்கணும் சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது சீனை கட் பண்ணி எடிட் பண்ணி தூக்கணும் அப்படின்னா அதுக்கு 25 ரூபாய் சார்ஜ் பண்ணுவோம். ஆட கொப்பத்தடாடே, என்னையாது உள்ள வரும்போது பாஸ் எட்ரிக்கு பாஸ் பேஜ் போடுற 100 ரூபாய் கொடுக்கட்டீங்க. இப்போ ஒரு சீனை கட் பண்ண சொன்னா 25 ரூபாய் கேக்குறீங்க. என்ன சோதலாம்? ஆனா அதுலயும் பாத்தியா, உனக்கு மட்டும் 100 ரூபாய் கொடுத்து நீ மாஸ் பிஜிஎம் போட்டு மாஸ் என்ட்ரி கொடுத்துட்டேன். இன்னும் ஒரு 30 ரூபாய் சேர்த்து கொடுத்துருந்தேன்னா நானும் மாஸ் பிஜிஎம் போட்டு வந்திருப்பேன்ல. பெத்த பிள்ளையா ஒரு 30 ரூபாயில கழட்டி விட்டியாப்பா. ஏடா நீ எல்லாம் பாஸ் பேஜ் போட்டு வந்து இடத்த கிளிக்க போற? பொத்திட்டு கடை நாடே கடுப்புல இருக்க. நீ வீட்டுக்கு வா, உன்னை அம்மாட்ட சொல்றேன். சொல்லு, நாடவள்கிட்ட சொல்றேன். உன் பிள்ளை ஒரு கச்சா குடிக்கிட்டு. ஓ நீ அதை சொல்லுவியா? அப்ப நான் இதை சொல்லுவேன். எதை சொல்லுவ? நீ தான் லியோதாஸ்ன்னு. அது மட்டும் இல்ல, லியோதாஸ் என்கிற லீலாவதின்னு சொல்லுவேன். ஆடா கொப்புராடே, இது அப்புறம் அவனுக்கு தெரியும். வேட்டாபுரம் மணிக்கு போயிருந்தா லீவுக்கு அங்க இருக்க மீசா உன்னைய பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஓ ஷிட். சரி, அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. நம்ம 2 பேருமே எதை சொல்ல வேண்டாம். சரி போகும்போது ஒரு முட்டை கொண்டா மட்டும் ஒன்று வாங்கி கொடுத்துரு. அட திண்டு கபடாட்டி. சரி வாங்கி தத்து தொலைக்கிற. சரி சொல்லுங்க மிஸ்டர் பார்த்திபன், ஃபுட்டேஜ் delete பண்ணிடலாமா? சார்ஜ் பே பண்ண ரெடியா? பே பண்ணி தொலைக்கிற. 25 ரூபா தானே? ஆமா, பட் இப்ப 25 இல்ல 65. எடா 65? முதல்ல 25. ஆமா, அந்த 25 வந்து கோர்ட் விஷயத்தை அழிக்கிறதுக்கு. அப்புறம் நீங்க உங்க பையனை கஞ்சா குடிக்க சொன்னீங்கல்ல, அதை அழிக்கிறதுக்கு ஒரு 25. அப்புறம் உங்க பையன் நீங்க தான் லியோதாஸ் லீலாவதி லியோனி நம்ம சொன்னார்ல, அதை அழிக்க ஒரு 25. So totally 25 plus 25 plus 25 is equal to chicken 65. இல்லையே, 25 plus 25 plus 25 equal to 75 தானே வரும்.
எப்படி 65 வரான்? ஆமல்ல, கரெக்ட். அப்ப நீங்க 75 ரூபா கொடுக்கணும் மிஸ்டர் பார்த்திபன். தேங்க்யூ மிஸ்டர் கணக்கு அது கணக்கு புலியா? யார் இதராயா? ஆமா. ஏடா பள்ளியோடத்துல 17 மார்க்ல கணக்குல ஃபெயில் ஆயிட்டு இங்க வந்து தப்பான நேரத்துல கரெக்டா கணக்கு போட்டு என் பரிசை காலி பண்றீங்களா? உனக்கு முட்டை போட்டா கேன்சல். ஐயா, சரியா, அந்த 3 விஷயத்தையும் டிலீட் பண்ணி தொலை. 75 ரூபா தாத்து தொலைக்கிறேன். ரொம்ப செலிச்சுக்காதீங்க மிஸ்டர் பார்த்தி. எப்படியும் திரும்ப வளர்தான் போறீங்க. அப்ப 25 ரூபா செலவு பண்ற மாதிரி தான் இருக்கும். நான் வேணும்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆஃபர் சொல்லவா? என்ன ஆஃபர்? பேசாம ட்ரிபிள் பி போட்டுக்கங்களே. எது ட்ரிபிள் பியா? ஆமா, பாசத்திற்குரிய பால்கார் பிரீமியம். அப்படி ஒரு பிளான் வச்சிருக்கோம். அதுதான் எங்கள்கிட்ட இருக்கிறதுலயே ஒரு பெஸ்ட் பிளான். இந்த பிளான் மட்டும் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு எத்தனை மாசம் வேணா ஃப்ரீயா கொடுப்போம். அது மட்டும் இல்லாம நீங்க எவ்வளவு வேணா வளரலாம். எத்தனை இடத்தை கட் பண்ண சொன்னாலும் சலிக்காம கட் பண்ணுவோம். ஏன் இந்த வீடியோவை டிலீட் பண்றான்னு சொன்னாலும் டிலீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். நிஜமாவா? அட சத்தியமாங்க. அதோட இந்த பிளானோட ரேட் என்னன்னு தெரியுமா? வெறும் 130 ரூபா தான். அடடே, நல்ல பிளானா இருக்க. அட ஆமா மிஸ்டர் பார்த்தி, இந்தியால இருக்கிறதுலயே பெஸ்ட் பிரீமியம் பிளான்னா இதுதான். இப்போ நீங்க பேசிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்றீங்க, அதை டிலீட் பண்ணணும் அப்படின்னா 25 ரூபா ஆகும். ஒரு 10 தப்பு பண்ணிட்டீங்க, அதை டிலீட் பண்ணணும்னா 250 ரூபா ஆகும். ஆயோ, அதுக்கு 2 பிரியாணியை வாங்கி தின்னுட்டு போயிடலாமே. ஆமா ஆமா, அதே மாதிரி இந்த ட்ரிபிள் பில உங்களுக்கு இன்னொரு குட்டி பிளானும் ஃப்ரீயா ஆக்டிவேட் பண்ணி கொடுப்போம். அது என்னது? யூசுவலி நாங்க கட் பண்ற சீன்ஸ் எல்லாம் டிலீட் பண்ண மாட்டோம். சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு பின்னாடி எதுவும் டீ குடிக்க காசு இல்லைன்னா அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்கி டீ கடைக்கு செட்டில் பண்ணுவோம். பட் இந்த பிரீமியம் பிளான்ல அந்த தொல்லை உங்களுக்கு இல்லை. ஏடா, பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்குவீங்களா? ஐயோ, இதெல்லாம் பிரீமியம் போடாதவங்களுக்கு, உங்களுக்கு கிடையாது. நீங்க பிரீமியம் போட போறீங்க தானே, சோ கவலைப்படாதீங்க. நாங்க பிரீமியம் கெஸ்ட எப்போதுமே மதிப்போம். ஆடா கொப்புராடே கொப்பே தடாடே, என்னடா ஷோ நடத்துற பேர்ல வழிபறி படிக்கிட்டு இருக்கீங்க? ஓ பார்த்தி, மை பார்த்தி, நாங்க முன்னாடி எல்லாம் அப்படி கிடையாதுங்க. 2026 ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இப்படி. இப்ப மட்டும் ஏன் அப்படி? அது ஒண்ணு இல்ல, இப்பதான் கேட்டூன்ஸ் காண்டி முதன் பிசி ஒண்ணு வாங்கியிருக்கோம். அதுல கொஞ்சம் கடன் ஆயிருச்சு, அதான் இப்படி. அதுல கடை வாங்கி செலவு பண்ணியும் 16 GB ரேம்ல 8 GB சிஸ்டம் புடிச்சு வச்சுக்கிச்சு. சோ இன்னும் ஒரு 16 GB வாங்கினாதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பாக்குறவங்க யாராவது 16 GB DDR4 ரேம் வச்சிருந்தா கொடுங்களே. அட எடையாடி எப்படி இறக்கிட்ட? என்னங்க பண்ண சொல்றீங்க? தங்க ரேட்டு மாதிரியே பிசி காமரன் ரேட்டும் ஏற ஆரம்பிச்சிருச்சு. சரி, அதை விடுங்க, நம்ம ஷோக்கு வருவோம். சொல்லுங்க மிஸ்டர் குட்டி குஞ்சான் சித்து, உங்க அப்பா உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? அந்த பரதேச கிட்ட பிடிக்கவே பிடிக்காது, இதுல எவ்வளவு பிடிக்கிட்டு வர கேள்வியா? அப்படின்னு யார் சொன்னது? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்பா. ஆனா நீ தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. சின்ன பிள்ளையில இருந்து உன்னைய பார்த்துதாப்பா வளர்ந்தேன். ஒவ்வொரு விஷயத்திலயும் உன்ன மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் ஹேர் ஸ்டைல் கூட உன்ன மாதிரி வைக்கணும்னு சொல்லிட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி பெயிண்ட் டப்பா தூக்கி தலையில ஊத்திட்டேன் தெரியுமா? ஐயோ ஏடா, எல்லாம் அந்த வெள்ளை முடிக்காதே. அப்புறம் அந்த பெயிண்ட் போகவே மாட்டேன்ருச்சு. அப்புறம் அம்மா பார்த்து என்னை திட்டிவிட்டு மண்ணெண்ணெயை ஊத்தி குளிப்பாட்டி விட்டா. குளிப்பாட்டதுக்கு பதிலா ஒரு தீக்குச்சியோட கொளுத்தி போட்டுறதா வேலை பிடிச்சிருக்கும். பாத்தியா, இப்ப நீ தான் என்னை பிடிக்காத மாதிரி பேசுற. எப்படா பிடிக்கா? எப்ப பார்த்தாலும் எனக்கு படக்காவே ஏதாவது படிக்கிறதா எப்படி பிடிக்கா? அப்படி நான் என்னதான் தப்பு பண்ணேன்? என்னடா படல, நீ என்னடா பண்ணிருக்கா சொல்லட்டுப்பா? சொல்ல பாப்பேன். ஓ, அவ்வளவு தெரியுமா உனக்கு? இன்னைக்கு காலையில வரைக்கும் நீ போனை வச்சுக்கிட்டு என்னடா படிக்கிறது எனக்கு தெரியும். சர்ச் ஹிஸ்டரி எடுத்து படிக்கவா? ஐயோ, மறுபடியும் மாட்டிக்கிட்டேனே. சரி விடுப்பா, எதுக்கு அதெல்லாம் படிச்சுக்கிட்டு? முதல்ல ஜிமெயில் ஐடியை மாத்தணும். யாரு இருக்கிறதா இருந்தா ஒழுங்காரு, இல்ல நான் எப்போதுமே பார்த்திபடா இருக்க மாட்டேன். ஹே காய்ஸ், என்ன இதெல்லாம்? அப்பாவும் பிள்ளையும் ஒத்துமையா இருக்கிறதுக்காக தான் உங்களை இங்க கூப்பிட்டது. நீங்க என்னடான சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. சரி, எது வரைக்கும் நடந்ததெல்லாம் விடுங்க, இதுக்கப்புறம் சண்டை போடாம இருப்போம். லெட்ஸ் பிளே a கேம். கேமா? என்ன கேமு? எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச கேம் தான். பிக்சர் யுவர் செல்ஃப். வாவ், அந்த கேமா சூப்பரா இருக்குமே. டேய் வேணாடா. அப்பா நல்லா இருக்குப்பா, இதை கூட விளையாட கூடாதா? அதானே, சின்ன பையன் ஆசைப்படுறான், விளையாடட்டு விடுங்களேன். அப்ப இடையே விட்டுருங்க, நீங்க 2 பேரும் விட ஆடுங்க. ரைட், விடுங்க, நம்ம ஆடுவோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த கேமை பத்தி மக்கள்கிட்ட சொல்லிடுறேன். இந்த பிக்சர் யுவர் செல்ஃப் அப்படின்னா ஒரு கதையோ இல்ல கற்பனையிலையோ ஏதோ ஒண்ணுல நம்மள ஒரு கேரக்டரா நம்ம நினைச்சுக்கணும். அந்த கேரக்டருக்கு நம்ம ஆப்போசிட்ல உள்ளவங்க பல டாஸ்க் கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம எப்படி சமாளிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த பிக்சர் யுவர் செல்ஃப். அப்புறம் நான் விளையாடலாமா? ஓகே, இப்ப நீங்க வந்து இமேஜின் பண்ணிக்கங்க. இல்ல நீங்க இமேஜின் பண்ணிக்கங்க, நான் கேக்குறேன். அப்படியா? ஓகே. டேய் வேறாடா. அட இருங்க சார், சின்ன பையன் ஆசைப்படுறால, கொஞ்சமாவது பெத்த பிள்ளைகிட்ட பாசமா நடந்துக்க முயற்சி பண்ணுங்க. நீ சொல்லுப்பா. சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்ப நீங்க தான் வந்து ஒரு ரேசர். ரேசர்னா அழில பர. அடா அது எரேசருங்க, நான் சொல்றது ரேசர். இந்த ரேஸ் கார்லாம் ஓட்டுவாங்கல்ல.
புரியுது புரியுது. அதுக்காண்டி சவுண்ட் எஃபெக்ட்லாம் ஒண்ணும் கொடுக்காத, பயந்து வருது. புரிஞ்சிருச்சுல? ஓகே. இப்ப நீங்க வந்து ரேசர். ரேசர்னா எப்படி? நம்ம ஏகே மாதிரியா? அப்படியும் வச்சுக்கலாம், இல்ல அந்த குருவி படத்துல வர ஹீரோ மாதிரின்னு வச்சுக்கலாம். டேய் எடா லதா. ஆனா நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னப்பா, சொல்லக்கூடாதா? சரி விடு. சரி பால்கார், இப்ப நீங்க ஏகேயும் இல்ல குருவியும் இல்ல, நம்ம ஹாலிவுட்க்கு போயிருவோம். நீங்க என்ன சோனி ஹைஸ். எது இந்த F1ல வர ஹீரோவா? வாவ், செம படம் இல்ல அது? ஆமா ஆமா, சூப்பர் படம். அதுலயும் அந்த ஹீரோயின் ஆண்டி செம்மையா இருக்கும்ல. எது? அது வந்து நல்லா நடிச்சிருப்பா அந்த படத்துல, அதான் சொல்ல வந்தேன். சரி சரி, முறைச்சிட்டு போதும் மிஸ்டர் பார்த்தி. சின்ன பையன்ட்ட கொஞ்சமாவது பாசமா நடந்துக்க ட்ரை பண்ணுங்க. இவ வேற. சரி நீ சொல்லு ராஜா. அதாங்க, இப்ப நீங்க தான் சோனி ஹைஸ். ஐயோ, மாட்டுக்கு சாடி ஹெலிகாப்டரோட எல்லாம் சோடி ரேசுக்கிறாடு. கடைசி கிளைமேக்ஸ்ல வந்து வண்டியில வேகமா போயிட்டு இருக்கீங்க, அப்படி போறீங்க. வாவ், என்ன ஸ்பீடு! ஒரு 200 250 போயிட்டு இருக்கீங்க. சரி, 200 250 சோனி கேஸ்க்கு பத்தாது. ஒரு 300 350 வச்சுக்கலாம். அப்படிங்கிறீங்க? சரி, 350 போயிட்டு இருக்கீங்க வேகமா. அப்ப உங்க டீம்ல உள்ளவங்க எல்லாம் என்னாச்சு இவருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப உங்க ஆள் உங்களை பார்த்து சொல்லுது, அவர் பறக்குறாரு அப்படின்னு. ஐயோ, செம்மையா இருக்குமே. போடு மஜாத. ரொம்ப சந்தோஷப்படாத, இப்ப ஏதாவது சொல்லுவா பாரு. என்ன சொல்லுவேன்? ஆமா, நீங்க எத்தனை வயசுல கார் ஓட்ட கத்துக்கிட்டீங்க? நான் ஒரு 16 17 வயசுல கத்துக்கிட்டேன். ஏன்? இல்ல, சீன்ல ஒரு ட்விஸ்ட். இந்த ஆரம்பிச்சிட்டால. என்ன ட்விஸ்ட்? 350 ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும்போது அடுத்த 5 செகண்ட்ல உங்களுக்கு ஒரு டேர்னிங் ஒண்ணு வருது. டக்குன்னு பார்த்தா உங்களுக்கு அப்படியே எல்லாம் பிளாக் அவுட் ஆயிருச்சு. அப்படியே மெமரி லாஸ் ஆகி 15 வயசுக்கு போயிடுறீங்க. முடிச்சு பார்த்தா உங்களுக்கு எதுவுமே தெரியல. இது 15 வயசுக்கு போயிட்டுனா என்னையா சொல்ற? அது எப்படி பாசிபிள்? அதாங்க பிக்சர் யுவர் செல்ஃப், எல்லாமே பாசிபிள். சொல்லுங்க இப்ப என்ன பண்ணுவீங்க? அட இளவெடுத்த கம்நாட்டி, இப்ப என்ன சொல்றது? 15 வயசுல காரை பத்தி கொஞ்சம் தெரியும். பிரேக் எது கிளச் எதுன்னா டக்குன்னு பிரேக்க போட்டு வண்டியை நிப்பாட்டிடுவேன். அப்படி நிப்பாட்டினா பின்னாடி வர காரன் இடிச்சிருவேன். என்ன பண்ணுவீங்க? அட எருமாடு. சரி, வேற என்னதான் பண்றது? அத நீங்க தாங்க சொல்லணும். பிக்சர் யுவர் செல்ஃப். எப்படி? பாவடா, இரு என்ன சொல்றாருன்னு பாப்பான். ரேஸ் சால்னா யோசிச்சு யோசிச்சு மண்டே வலிக்குது. பேசாம செத்துடலாம். சொல்லுங்க பால்கார், என்ன பண்ணுவீங்க? ஒன்னும் பண்ண மாட்டேன், அப்படியே கண்ணை மூடிட்டு உக்காந்துருவேன். ஐயா, அப்படி பண்ணா செத்துருவீங்க. செத்தாலும் பரவாயில்லடா, உன் தொல்லை என்னால தாங்க முடியல. அப்ப செத்துட்டீங்கன்னா இன்னொரு மேட்ச் வரணும், பரவாயில்லையா? என்ன இன்னொரு மேட்சா? என்னையா சொல்ற? இதெல்லாம் ஆரம்பத்துல சொல்லவே இல்ல. என்ன பார்த்தி, என்ன இதெல்லாம்? அதான் ஆரம்பத்திலே சொன்ன வேடாடு. நீதான் புள்ள மேல பாசத்தா வைக்க தோசை வைக்கட அடுபவை. ரேஸ் சால்னா இப்ப என்ன பண்றது? என்ன பால்கார், அடுத்த ரவுண்டு ஆரம்பிக்கலாங்களோ? எப்படி, ஆண்டவர் வாய்ஸ் வருதா? இல்ல, பேட்டவர் வாய்ஸ் தான் வருது. போறாம. சரி, இவர் கிடக்கட்டும், நீங்க சொல்லுங்க. ஆரம்பிக்கலாங்களோ? ஐயோ, வேணான்னு சொன்னா மிமிக்ரி பண்ணியே சாவடிப்பே அவள இருக்கே. சரி, ஆரம்பிச்சு தோலை. சரி, இப்ப புது டாபிக் படி நீங்க இப்ப சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிட்டு உங்க கட்சி ஜெயிச்சிருச்சு. நீங்க சிஎம் ஆகிறதுக்காண்டி மேடையில உட்காந்துருக்கீங்க. எது இவ சிஎம்? ஐயோ, இன்னும் என்னடா கொடுமையெல்லாம் கேட்க காத்திருக்கேன்னு தெரியலையே. பதவி பிரமாணத்துக்கு எல்லாம் ரெடியா இருக்கு. ஆளுநர் உங்க பேரை சொல்லி கூப்பிடுறாரு. அப்புறம் டக்குன்னு பார்த்தா உங்களுக்கு வயிற்று கலக்கிருச்சு. ஆடா, உங்க அப்பேண்டிக்கிய நாய் கடிக்க. யோ டாடே பட. ஓ சரி சரி, இவனை திட்டதுக்கு பதிலா மாத்தி உங்களை சொல்லிட்டேன், கோச்சுக்காதீங்க. அதை விடுங்க பால்கார், விஷயத்துக்கு வாங்க. வயிற்ற கலக்கிருச்சு, இப்ப என்ன பண்ணுவீங்க? சால்னா சரி, ஆளுநர் ஐயாட்ட போய் ஐயா ஐயா வயிற்ற கலக்குது, ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க, கக்கூஸ் போயிட்டு வந்துடுறேன்னு பர்மிஷன் கேட்பேன். ஓ அப்படியா? சரி, அவரும் பர்மிஷன் கொடுத்தாரு, நீங்க போயிட்டு வரீங்க. வந்து மைக்க பிடிக்கிறியா, திரும்ப வயிற்று கலக்குது. இப்ப என்ன பண்ணுவீங்க? கழிச்சல்ல பிறந்த கம்நாட்டி. 2 minutes later. சரி, ஒரு வழியா வயிற்றாலையெல்லாம் சமாளிச்சு ஸ்டேஜ்ல ஏறி நீங்க பதவி ஏத்துட்டிய. டக்குன்னு பார்த்தா அந்த மாநாடு படத்துல வர மாதிரி ஒரு ஸ்னைப்பர் வந்து உங்களை சுட்டுறேன். புல்லட் வந்து உங்க நெத்திக்கு நேரா 2 இன்ச்சு கேப்ல டிராவல் பண்ணுது. இப்ப என்ன பண்ணுவீங்க? ஏன்டா அதை புடிச்சு என்ன திங்கவாடா முடியும், சாகலாண்டா முடியும். அப்ப இதுலயும் செத்துட்டீங்களா? சரி, அப்ப இன்னொரு மேட்ச் வாங்க. என்ன திரும்பவுமா? பிளைட் வெடிக்க போதுங்கிற பயத்துல ஆளுக்கு ஒரு பேராசூட்டா எடுத்துட்டு குதிச்சிட்டாங்க. மிச்சம் ஒரே ஒரு பேராசூட் தான் இருக்கு. ஆனா நீங்க 2 பேர் இருக்கீங்க. நீங்க அப்புறம் ஒரு 10 வயசு பாப்பா ஒண்ணு. இப்ப அந்த பாப்பாவுக்கு பேராசூட்டை மாட்டி விட்டு குதிக்க விடுவீங்களா, இல்ல சுயநலமா யோசிச்சு நீங்க அந்த பேராசூட்டை மாட்டிட்டு குதிப்பீங்களா? எளவு மயம் இந்த டாஸ்க்லயே சாகடிக்க பாக்குறேன். செத்துட்டா திரும்பவும் போட்டு அறுப்பேன், எப்படியாவது பொழைக்கணும். அதோட குழந்தைய காப்பாத்துறதுக்கு நான் என்ன ஹீரோவா? சாலா வில்லேண்டா. சொல்லுங்க பால்கார், என்ன பண்ணுவீங்க?
அந்த மிச்சருக்கு ஒரு பேரசூட்டை நானே மாட்டிட்டு குதிச்சிருவேன். அவ்வளவுதான், டாஸ்க் கம்ப்ளீட்டட். டேய் டேய், ஏன்டா சிரிக்கிற? இன்னும் டாஸ்க் முடியல பால்காரு. நீங்க பேரசூட்டை மாட்டிட்டு குதிக்கும் போது என்ன அந்த பேரசூட்ல ஓட்ட விழுந்துருச்சா? ஏன்டா இப்ப என்ன கொல்ல துடிக்கிற? ஐயோ அது இல்ல பால்காரு, நீங்க மாட்டிட்டு குதிச்சது பேரசூட்டே கிடையாது, அது அந்த பாப்பாவோட ஸ்கூல் பேக். என்ன? பேரசூட்டை மாட்டுறதுக்காண்டிதான் அந்த பாப்பா அந்த ஸ்கூல் பேக்கை கழட்டி வச்சுச்சு. அதை நீங்க அவசரத்துல எடுத்து மாட்டிட்டு வந்துட்டீங்க. அட கொப்பின் தண்ணானே, அப்ப இதுலயும் என்ன கொன்னுட்டியாடா? கேடு வர எப்படி சிரிக்கிறேன் பாத்தீங்களா பார்த்திபன்? நான் தெரியாம சொல்லிட்டேன், இவன் மேலலாம் பாசம் வைக்காதீங்க, பாய்சன் வச்சு கொன்றுங்க.